அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று நம் வேதாகம நபர்களின் தொடரில் ஒசியாவை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒசியாவின் தீர்க்கதரிசன செய்திகள் இஸ்ரவேலின் வட ராஜ்யத்திற்கு நேராக இருந்தது. விசுவாசமற்ற ஒரு மக்கள் கூட்டத்திடம் கடவுளின் எச்சரிக்கையையும் அவருடைய அளவற்ற அன்பையும் அழைப்பையும் பற்றி அவர் பிரசங்கிக்க வேண்டியிருந்தது. வாருங்கள், இவரின் கதையை நாம் இன்னும் ஆழமாக தியானிப்போம். ஒசியா எனும் தீர்க்கதரிசி சுமார் கிமு 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். ஒசியா இஸ்ரவேலின் ராஜாவான 2ஆம் யெரொபெயாமின் செழிப்பான ஆட்சியிலிருந்து தொடங்கி தேசம் அசீரியாவிடம் வீழ்வதற்கு முன்பு சகரியா, ஷாலும், மேனகம், பெக்கியா, பேக்கா, இறுதியாக ஒசியா ஆகிய 5 அடுத்தடுத்த அரசர்களின் விரைவான ஆட்சி மாற்றம் வரை மற்றும் யூத அரசர்களான உசியா, யோத்தாம், ஆஹாஸ், எசேக்கியா காலங்களில் தீர்க்க தரிசனங்கள் உரைத்தார். அவர் ஆமோஸ், ஏசாயா, மீகா ஆகிய தீர்க்கதரிசிகளின் காலத்தில் இருந்தவர். ஒசியா தம் தீர்க்க தரிசனங்களை பகிர ஆரம்பித்த காலகட்டங்களில் இஸ்ரவேல் செழிப்பாக இருந்தது. 2ஆம் யெரொபெயாம் பல்வேறு இராணுவ நடவடிக்கைகளின் மூலம் இஸ்ரவேலின் எல்லையை விரிவுபடுத்தியிருந்த காலம் அது. வெளி தோற்றத்தில் வெற்றி இருந்த போதிலும் சிக்கல்களுக்கான அறிகுறிகள் தென்பட்டன. அக்காலத்தில் வட இஸ்ரவேல் ராஜ்யம் கட்டுக்கடங்காத பாவங்களில் ஈடுபட்டிருந்தன. முதலாவது ஆன்மீக விபச்சாரம், அதாவது விக்கிரக வழிபாடு. இஸ்ரவேலர் ஒரு வேசியாக சித்தரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை கைவிட்டு கானானிய தெய்வமான பாகாலையும் மற்ற பொய் தெய்வங்களையும் நாடினார்கள். இரண்டாவது, கடவுளை பற்றிய அறிவின்மையில் இருந்தனர். யெகோவா தேவனுடனான உறவிலும் அவரை பற்றிய அறிவிலும் இருந்து அடிப்படை குறைபாடில் இருந்தன. மூன்றாவது, சமூக அநீதியும் வன்முறையும் அரசியல் மற்றும் மத ரீதியான சீர்கேடிலும் மூழ்கியிருந்தன. தலைவர்கள், மத குருக்கள் மற்றும் மன்னர்கள் ஊழல் நிறைந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் சிலை வழிபாட்டை ஆதரித்தும் ஏழைகளை சுரண்டியும் கடவுளை நம்புவதற்கு பதிலாக அசீரியா போன்ற வெளிநாட்டு சக்திகளை நம்பியிருந்தனர். நான்காவது, பாசாங்கத்தனமும் போலி வழிபாடும். இஸ்ரவேலர் பாவத்தை பற்றி கொண்டு வெறும் மத சடங்குகளை மாற்றும் பின்பற்றி வந்தனர். ஐந்தாவது, பெருமையும் கலகமும் இருந்தது. தேவன் கண்டித்த போதிலும் அவர்கள் அவரிடம் திரும்ப மறுத்தனர். இப்படிப்பட்ட ஜனத்திடம் ஒசியா தீர்க்க தரிசனங்களை பகிர அழைக்கப்பட்டிருந்தார். ஒசியாவின் வாழ்க்கையே ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. அது இஸ்ரவேலுடனான கடவுளின் உறவை விளக்குகிறது. தேவன் ஒசியாவை ஒரு சோர ஸ்திரியை தம் மனைவியாக்கிக் கொள்ள கட்டளையிட்டார். இஸ்ரவேல் தம் மெய்யான தேவனை விட்டு பிற தெய்வங்களை வணங்குவதற்கு ஒப்பீடாய் இது இருந்தது. உடன்படிக்கையின் தேவன் தம் ஜனத்தை மிகவும் நேசித்திருந்தாலும் அவர்களின் தேவைகளை எல்லாவற்றையும் பூர்த்தி செய்திருந்தாலும் அந்த ஜனம் வேறு தெய்வங்களை நோக்கி சென்றன. தேவனை வணங்குவதை ஒரு பாரம்பரியமாக மாத்திரமே மாற்றினர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனை தேடவில்லை மற்றும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிரம்பி காணப்பட்டனர். திப்லாயிமின் மகளான கோமேர் ஒழுக்கமற்றவள் என்று அறியப்பட்டாலும் அந்த ஸ்திரியை மணக்கும்படி கடவுள் ஒசியாவுக்கு கட்டளையிட்டார். அவரும் அந்த கட்டளைக்கு உடனடியாக கீழ்ப்படிந்தார். ஒரு தீர்க்கதரிசியாக ஒசியாவின் குடும்ப வாழ்க்கை உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது. இதனால் அவரது மனைவியின் துரோகம் அவருக்கு கடுமையான பொது அவமானத்தை ஏற்படுத்தியது. இவர்களுக்கு 3 பிள்ளைகள் இருந்தனர். இஸ்ரவேலின் மீதான நியாய தீர்ப்பை குறிப்பதற்காக அவர்களின் பெயர்கள் கடவுளால் நியமிக்கப்பட்டன. இஸ்ரேல் மகன், தேவன் சிதறடிக்கிறார் என்று அர்த்தமாகும். தேவன் இஸ்ரவேலை சிதறடித்து யெகூவின் ராஜ்யத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் என்பதை இது குறித்தது. லோ ருஹாமா, மகள், அன்பற்றவள், இரக்கமற்றவள் என்று அர்த்தமாகும். நான் இனி இஸ்ரவேல் வம்சத்திற்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். இஸ்ரவேலின் வட ராஜ்யத்தின் மீது கடவுள் இனி இரக்கம் காட்ட மாட்டார் என்பதை இந்த பெயர் குறிக்கிறது. மூன்றாவது, லோ அமி, மகன், நீங்கள் என் ஜனமல்ல,
நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை என்ற அர்த்தமாகும். அவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் காரணமாக தேவன் இஸ்ரவேலை தமது உடன்படிக்கை ஜனங்களாக இனி அங்கீகரிக்கவில்லை என்பதை இந்த பெயர் குறிக்கிறது. தம் உடன்படிக்கையின் மனைவியாய் ஒசியா கோமரை பராமரித்து ஒரு உண்மையுள்ள கணவனாக இருந்த போதிலும் அவள் இருதயம் மற்ற காதலர்களை தேடி அவனையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் கைவிட்டாள். பொன்னும் பொருளும் அர்த்தமற்ற நிரந்தரமில்லாத சந்தோஷங்களுக்காக தம் உடன்படிக்கையின் கணவனை விட்டு சென்றாள். நிராகரிக்கப்பட்ட வாழ்க்கை துணையால் ஏற்படும் அவமானம், உணர்ச்சி பூர்வமான வேதனையை ஒசியா அனுபவித்தார். இதன் நிமித்தம் இஸ்ரவேலின் நிராகரிப்பினால் தேவனுக்கு ஏற்பட்ட உடைந்த இருதயத்தை அவர் நேரடியாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் நிமித்தம் தேவனின் எச்சரிப்பை அவரால் உணர்ந்த உள்ளத்துடன் பகிர முடிந்தது. கோமர் தன் வாழ்க்கை முறையின் காரணமாக இறுதியில் அடிமைத்தனத்தில் சிக்கிய பிறகு அவளின் காதலர்கள் ஒருவரும் அவளுக்கு கை கொடுக்கவில்லை. நிலையில் அவளை கண்டுபிடித்து மீட்டு வாங்கும்படி தேவன் ஒசியாவுக்கு கட்டளையிட்டார். அவள் தன்னை கைவிட்டிருந்த போதிலும் அவர் 15 வெள்ளி காசுகளுக்கும் ஒரு அளவு வார்கோதுமைக்கும் அவளை விலைக்கு வாங்கி தங்கள் உறவை மீண்டும் நிலைநாட்ட அவளை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அவள் தகுதியற்றவளாய் இருந்த போதும், அவர் அவளால் அவமானப்பட்டிருந்தாலும் அவர் அவளை தள்ளிவிடாமல் அவளை தெய்வீக அன்பின் நிமித்தம் தம்மிடம் சேர்த்து கொண்டார். ஒசியாவின் தனிப்பட்ட துன்பம் ஒரு தீர்க்கதரிசன அடையாள செயலாக இருந்தது. நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியை தொடர்ந்து நேசித்து இறுதியில் அவளை மீட்க அவர் காட்டிய விருப்பம், மக்கள் நம்பிக்கை துரோகம் செய்த போதிலும் தேவன் தம் மக்கள் மீது காட்டும் இடைவிடாத மீட்பளிக்கும் அன்புக்கு ஒரு வலிமையான எடுத்துக்காட்டாக விளங்கியது. தம் ஜனம் வழி தப்பி போக ஒருபோதும் தேவன் விரும்பியதில்லை. தமது தீர்க்கதரிசிகள் மூலமாக மீண்டும் மீண்டும் எச்சரிப்பை விடுகிறார். அவர்கள் தேவனின் எச்சரிப்பை உதாசீனப்படுத்தியதால் அவர்கள் அசீரியர்களால் இறுதியில் சிறைப்பிடிக்கப்பட்டனர். நாம் உண்மையாக மனம் திரும்பும் போது தேவன் நம்மை மீட்டெடுக்க வல்லவராய் இருக்கிறார். விசுவாசமற்ற மக்கள் மீது கடவுளின் அசைக்க முடியாத மீட்பின் அன்பை வெளிப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு தீர்க்க தரிசன சித்திரமாக ஒசியா கருதப்படுகிறார். ஒசியா தனது நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக்கொள்ள அழைக்கப்பட்டதைப் போலவே இயேசுவும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை மீட்டெடுத்து மனித குலத்தின் மீட்புக்கான விலையை செலுத்தினார். மனிதர்களின் நம்பிக்கை துரோகத்தை பொருட்படுத்தாமல் அவர்களை கைவிட மறுக்கும் கடவுளின் அளவற்ற அன்பை ஒசியாவின் கதை எடுத்து காட்டுகிறது. அந்த அன்பு இயேசுவின் தியாகத்தில் நிறைவேறுகிறது. மனிதனின் துரோகத்தை விட தேவனுடைய உடன்படிக்கையின் அன்பு வலிமையானது என்பதை ஒசியாவின் பணி எடுத்துரைக்கிறது. ஜெபம். அன்புள்ள இயேசுவே, உம்முடைய அளவில்லா அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் விழுந்து போகும்போது உம்முடைய கரம்தான் எங்களை தாங்குகிறது. உம்முடைய உடன்படிக்கையின் அன்பின் நிமித்தம் எங்களை நீங்கள் மீட்டுக்கொண்டீங்க. அதற்காக நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டீங்க, இரத்தத்தை சிந்தினீங்க. இதற்கெல்லாம் நாங்கள் தகுதியான பாத்திரங்களே அல்ல. ஆனாலும் உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை அப்பா இம்மட்டும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறீங்க. உமக்கு நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உமக்கு உண்மையாக இருக்க எங்களுக்கு உதவி புரியும். அனுதினமும் உம்முடைய வார்த்தையை கேட்டு வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அன்பானவர்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.